வந்து பேச போறவர் ரொம்ப வேகமா பேசி முடிச்சுட்டு கிளம்பிடுவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹீரோயின்ஸ் 2 பேரை வந்து அவர் காப்பாற்ற போகணும் அப்படின்றதால பல முன்னணி நடிகர்களோட வந்து சார் நிறைய படங்கள்ல வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அவருடைய நடிப்புல வந்து வில்லத்தனமும் இருக்கும், நகைச்சுவையும் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நடிகரும் சொல்லலாம். நம்மளுடைய ஸ்டண்ட் மாஸ்டர் திரு கனல் கண்ணன் அவர்களே பேசுமாறு அன்புடன் அழைக்கிறேன். அப்படிலாம் சொல்லவே இல்லைங்க. இல்ல ஒரு படத்துக்கு ப்ரமோஷனுக்கு ஏன் வரலன்னு அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் இந்த விழாவில் பங்கேற்கும் சகோதர சகோதரிகளுக்கும் நேரில் அமைந்திருக்கும் ஜாமானுக்கும் முதல் வணக்கம். அப்படி ஒரு பெரிய விஷயத்துல நான் சொல்லவே இல்லை. கேட்டேன், ஏன் படத்தோட முக்கியமான ஒரு கதாநாயகன் இருக்கும்போது கதாநாயகன் கண்டிப்பா வர வேண்டும் இல்லையான்னு கேட்டேன். அவங்க ரொம்ப நிறைய படங்கள் பண்ணி பிஸியா இருக்காங்க, பேர் தெரியல, அதனால தான் கேட்டேன். தமிழ் பேர் தெரியாமல ஆடியோ பேஷன் வந்திருக்காரு. இல்ல கதாநாயகன் சொன்னாரு, இல்லை அவங்க எதுவும் பிஸியா இருக்காங்க. சரி, பிஸியா இருக்க நல்ல விஷயம் தான். சரி, இருந்தாலும் ஒரு படத்தை மதிக்க வேண்டும். அது யாராக இருந்தாலும், நாங்கள் இந்த படத்தில் பணிபுரியவில்லை என்றாலும் இந்த திரைப்பட ட்ரெய்லரை நான் ஒரு 2 days முன்னாடி பார்த்து இது ஒரு அருமையான ஒரு, அதாவது நான் ஏன் சொல்ல வேண்டும் என்றால் நாங்களே சொல்ல வேண்டும் என்றால் ஒரு ஒரு படத்தின் முன்னோட்டம் தான் அந்த படத்துடைய கதையை நிர்ணயிக்கும், அந்த படத்தோட குவாலிட்டியை சொல்லும். அந்த விஷயத்தில் இது முதல் குவாலிட்டியில் இருப்பதை பார்த்து பெருமை அடைகிறேன். ஏன்னா நாங்கள் எத்தனையோ படங்கள் எத்தனையோ ட்ரெய்லர்ஸ் நாம கட் பண்ணுறோம், எத்தனை வெளியே வரும். இருந்தாலும் அந்த படத்தில் ஒரு அருமையான ஒரு முன்னோட்டம், அதுவும் அந்த எழுத்து மேற்கும் கோவி அவருடைய முயற்சி மிகப்பெரிய வெற்றி அடையும் கண்டிப்பாக. ஏன்னா அந்த படத்தில் ஒரு கான்செப்டாகவே நல்லா இருக்குது. 26 விஷயம் சொல்லியிருந்தாரு, அது ஒரு நம்பிக்கை, அது நல்ல விஷயம் தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும்ல. நம்ம இளவரசருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. என்ன சார் பேரு சார் ஒரு நம்பிக்கை இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒரு நம்பிக்கை இல்லை. அப்ப பேரு சார் நம்பிக்கை இல்லை, எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை தான். என்ன சொல்றீங்க? அது அரசியல் மேடையாக்க வேணாம். அரசியல் மேடையாக்க வேண்டாம். நான் ட்ரெய்லர் பார்த்த உடனே எனக்கு முதல்ல அந்த டக்குனு போகும்போது தெரியல. அதுக்கப்புறம் நான் மொபைலில் தான் பார்த்தேன் 3 days முன்னாடி. அப்புறம் ஜூம் பண்ணி பார்த்த உடனே இதே ஒரு புதுசாக ஒன்று இருக்கே அப்படின்னு கேட்டது. சரி, ஓகே, அவருடைய கதையில் ஏதோ ஒரு விஷயம், இந்த சில பேர் அந்த கதைக்குள்ள ஏதாவது சில விஷயங்கள் வரும், அதுக்காக ஒரு போஸ்டர் தேவைப்படும், மேபி அப்படி இருக்கலாம் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். அது இல்லைன்னு இப்போ தான் தெரியுது. அவர் மேல் கொண்ட பற்று நினைக்கிறேன். எனக்கு பற்று ஜாஸ்தி தான். ஏன்னா அவர் அதிகம் பண்ண ஒரு 180 படம் பண்ணினாலும் நான் 45 படம் நான் தான் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் இந்த படத்தில் ஒரு முக்கியமாக ரீரெக்கார்டிங், அவர் தர்ம பிரகாஷ் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். நான் என்ன பார்த்துட்டு உடனே என்ன ஒரு சமீபத்தில் எல்லாம் உருட்டுற மாதிரி இருக்குது. இது ஒரு அவ்வளோ அழகாக ஒரு பொய்டிக்காகவும் ஒரு த்ரில்லர் படத்தில் ஒரு மெலோடி வித் ஒரு டென்ஷன் கொடுக்குற மாதிரி இருந்தது. அது என்னை ரொம்ப ஒரு அட்ராக்ட் பண்ணிச்சு. அப்போ நான் எனக்கு மெயினாக கூப்பிட்டது வந்து என்னுடைய நண்பர் நரேஷ். அவர் வந்து ஒரு பத்திரிக்கைத்தில் உள்ளவர். அதுக்கப்புறம் தான் இன்வெஸ்ட் பண்ணார். எனக்கு இந்த இவங்க இருக்காங்க இல்லையா, தினமலர் பத்திரிகை வந்து அவங்க குடும்பம் எனக்கு ரொம்ப பார்த்துப்பட்ட ரொம்ப நட்பு குடும்பம். ஸோ அவங்களோட பையன் சொன்னோட தான் உடனே நான் வந்தேன். உடனே வந்ததில்லை. அவங்களுக்கு சினிமாவுக்கு என்ன சம்மந்தம் இல்லாத ஒரு ஃபேமிலி ஆச்சு. அப்படி பார்க்கும்போது ஒன்று அவர் ஹீரோ தினேஷ் சார் என்கிட்ட பேசினார். அப்போ பேசும்போது உடனே அவர் பேசும்போது எனக்கு இந்த நம்பிக்கை வரல. ஏன்னா அவர் அப்படியே பேசினார். புரியுது அவங்களுக்கு. உடனே நம்பிக்கை வருது. இந்த ட்ரெயிலர் லிங்க் அனுப்புங்க சொன்னால் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பார்த்த உடனே நான் தினேஷ் யாரும் பேசிட்டு நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னா. அது இல்லாமல் கலைஞர், அப்புறம் எடிட்டர் நிரஞ்சன் நல்லா பேச நல்லா அழகாக ஷார்ட் ஒரு அருமையாக கட் பண்ணியிருந்தாரு. ஒரு ட்ரெய்லரை வந்து எப்படி கட் பண்ண வேண்டும் என்ற ஒரு யுக்தியை வந்து கரெக்டாக பண்ணியிருந்தார். ஏன்னா அவரோட முதல் படம்னு நினைக்கிறேன். முதல் படம் சார், முதல் படமா? இல்லை, அது ரொம்ப பிடிச்சது. ஓகே, நல்லா பண்ணியிருந்தார் சார். ஏன்னா அதாவது ஒரு படம் யாரும் அறியாத ஒரு படம் தெரியாமல் அந்த ஆடியோ ஃபங்க்ஷன் வரும் ஒருத்தர் வச்சு வரணுன்னாங்க.
அப்புறம் பத்திரிகை துறையை சேர்ந்த ஒருத்தர் கதாநாயகன் வரப்போறார். அது வரும்போது அந்த அந்த படத்தோட தரம் எப்படின்றது அந்த முன்னோட்டம் தான், அந்த ட்ரெய்லர் தான். அந்த ட்ரெய்லர் சிறப்பாக இருந்தது. இருந்தாலும் இந்த படத்தில் நடித்த அப்புக்குட்டி, மேலும் தினேஷ், தம்பி தினேஷ் அவரும், மேலும் அந்த மலைமேல் நிற்கும் அந்த கதாநாயகர் 2 பேருக்கும், அந்த பாண்டி அவர்களுக்கும், அவரு நல்லா பண்ணி உங்கள் இன்ஸ்டாகிராம் வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். ரொம்ப நல்லா பண்ணுறீங்க, வாழ்த்துக்கள். இந்த படம் மேலும் வெற்றி பெற வேண்டும். இன்னொரு விஷயம், பத்திரிகை துறையிலிருந்து நமக்கு ஒரு கதாநாயகன் கிடைத்திருக்கார். அவருக்காக பத்திரிகையாளர் நம் அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து மேலும் உயர்த்துவோம். நன்றி, வணக்கம். நன்றி சார், நன்றி. ஸோ அடுத்தது பார்த்தோம்னா இந்த 90s கிட்ஸ்லாம் வந்து எப்போவுமே அந்த டாக்ஸ் வரும்ல, 90s கிட்ஸ், 2K கிட்ஸ், ஜென்ஸி அப்படின்ட்டு. 90s சினிமா ஜேர்னலிஸ்ட் திரு விஜய் ஆனந்த் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்துள்ள பத்திரிகை, தொலைக்காட்சி, பண்பலை, வானொலி மற்றும் இணையதளம், இன்றைய சென்சேஷன் யூடியூப் நண்பர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமை கொள்கிறோம். அதோடு எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வருக வருக என வரவேற்கிறோம். அதோடு பட குழுவினரையும் வரவேற்று மகிழ்கிறோம். நன்றி. அடுத்ததாக இந்த படத்துல ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க, ஹீரோக்கு தங்கையா நடிச்சிருக்கக்கூடிய ராஜகுமாரி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். படத்துடைய ஆர்ட் டைரக்டர் திரு லெனின் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். திரு நெல்லை லெனின் அவர்கள் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்து சாரை மேடைக்கு வரவேற்கலாம். ராஜகுமாரி மற்றும் லெனின் சார் ஆகியோருக்கு மேடையில் மரியாதை செய்யப்படுகிறது. ட்ரெய்லரை பார்க்கும் போதே தெரிஞ்சது, கதாநாயகன் ஒரு சைடு வந்து படத்தை கொண்டு போறாரு, நகர்த்தி கொண்டு போறாருன்னா, அவருடைய நண்பனா நடிச்சிருக்கக்கூடிய திரு ஆனந்த் பாண்டி அவர்களுமே வந்து ஒரு பக்கம் கதையை வந்து நகர்த்தி கொண்டு போறாங்க. நண்பன் ஆசைப்படுறது எல்லாத்தையும் கூட இருந்து நிறைவேற்றி கொடுக்குற ஒரு நண்பனா நிச்சயமா அவர் இருப்பாருன்னு நம்புறோம். பட் நிஜ வாழ்க்கையில பார்த்தோன்னா அவர் மிக சிறந்த மனிதர், ஒரு ரொம்ப நல்ல பையன் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப அன்பா வந்து பழகக்கூடியவரா இருப்பாரு. எல்லாரையுமே வந்து தன்னை சுத்தி இருக்கவங்க வந்து இன்பமா இருக்கணும், சிரிச்சுட்டே இருக்கணும்ட்டு விரும்பக்கூடிய ஒரு நபர். பட் படத்துல வந்து ஒரு சீரியஸான ரோல் எடுத்து பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி தோணுது. தொடர்ந்து நிறைய படங்கள் நீங்க பண்றதுக்கு உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். முதல் உரை உங்கள்தான் தான் இருக்கணும் அப்படின்ட்டு டீம் டிசைட் பண்ணியிருக்காங்க. ப்ளீஸ் வாங்க. என் நெஞ்சில் கூட இருக்கும் என் நண்பார்ந்த நண்பா, வேற லெவல் நண்பா. தளபதி மிகப்பெரிய ஃபேன் எங்க டைரக்டர். அவருக்காக தான் இந்த ஒரு வார்த்தையை நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அண்ணன் எல்லாருமே வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். என் பேர் வந்து ஆனந்த் பாண்டி. எல்லாரும் விஜய் டிவியில, ஜி தமிழ்ல பார்த்துருப்பீங்க. கலக்க போகுதியாரு, பாவம் கணேசன் சீரியல், ராஜா ராணி, அப்புறம் டான்ஸ் ஜோடி டான்ஸ் ஆடி இருக்கேன். இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, ஒரு 4 கைத்தட்டல் கிடைக்கும் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்காக தான். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, நான் தாதா 87 சொல்லி ஒரு படத்துல சாருகாசன் சார் படத்துலயே லீட் பண்ணியிருந்தேன். இப்போ அடுத்ததா வந்து யாதும் அறியான் படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். ரொம்ப நன்றிண்ணே. ஒரே ஒரு ஃபோன் கால் தான், கால் வந்துச்சு, இந்த மாதிரி வந்து தலைவா பண்றீங்களா அப்படின்னு. அண்ணே என்னண்ணே இதெல்லாம் கேட்குறீங்க, நீங்க கூப்பிட்டா நாங்கள் வந்து பண்ணிடுவோண்ணே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணனது தான். ஒரு சூப்பரான ரோல் கொடுத்துருக்காரு. அதுக்காக வந்து எங்க படத்துக்கு வந்து ப்ரமோஷன் நம்மளே பண்ணணுங்கிறதுக்காக ஒரு 2-3 டைலாக்ஸ்ல எடுத்துட்டு வந்திருக்காரு. அது மட்டும் நான் சொல்லிடுறேன். கரண்ட்டுக்கு தேவை ஒயரு, லாரி ஒண்ணுனா வேணும் டயரு, யாதும் அறியான் படம்னாவே ஃபயரு வர வருஷத்துல. அடுத்தது பரிச்சு எழுதுனா போடுவாங்க பாசு, யாதும் அறியான் படம் எப்பவுமே மாசு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா வந்து கலக்க போறோம். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஃபீல்டுல வந்து
ஒரு சின்ன அடையாளம் 2016 கிடைச்சது. அதுக்கு முன்னாடி நிறைய பண்ணியிருந்தேன் சேனல்ஸ்ல. என்ன கிடைச்சதுன்னா அது கண்டிப்பா வந்து சிவானா வாய்ஸ், எஸ்கேனா வாய்ஸ் கலக்க போவதியார்ல ஃபர்ஸ்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு வாய்ப்புகளா எனக்கு கிடைச்சது. என் அண்ணன் வந்து எனக்கு எப்பவுமே வந்து ரொம்ப பாசிட்டிவா இருப்பாங்க. அண்ணன் வந்து எங்க படத்தை விஷ் பண்ணியிருந்தா எப்படி இருக்குங்கிறத நான் ஒரு 2 வரியில பேசி காமிக்கலாம்னு ஆசைப்படுறேன். பேசலாமாங்க? ஹாய், வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க சிவகார்த்திகேயன் பேசுறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி யாது மரியான் படத்தை உங்க டீமை பார்க்கும்போது. நான் கூட பிரதர் உங்களை ரொம்ப சின்ன பையன் தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா ஒரு போஸ்டர்ல படத்தையே வேற லெவல்ல கொண்டு போயிட்டீங்களா? ஓப்பனா சொல்றேன், இந்த படம் வேற லெவல்ல வருங்க. அதுவும் ஆனந்தன் ஒரு பையன் வேற பண்ணியிருக்காப்ல, அவரும் சூப்பரா பண்ணியிருக்காரு. அண்ணா சொல்ற மாதிரி பாருங்க, எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாருங்க. ஓகே, அண்ணா விஷ் பண்ணியிருந்தா நிறைய எனக்கு விஷ் பண்ணியிருக்காங்க. என் பொண்ணு கூட பேர் அவர் தான் வச்சாரு. இந்த படத்தையே பார்த்துட்டு விஷ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா வந்து அண்ணா இந்த படம் சூப்பரா வந்திருக்கு. நீங்க உங்களோட சப்போர்ட்லயும் தளபதியோட போஸ்டர் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அவ்வளோ கிரியேட்டிவா எங்க டைரக்டர் பண்ணாரு. அதுவும் நல்ல வைரல் ஆகி நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. படமுமே சூப்பரா வந்திருக்கு. எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்லாம் வந்து இது எதுக்கு சொல்றேன்னா, இதை நான் சொல்லி ஆகணும் எங்கேயாவது ஸ்டேஜ் கிடைச்சதுன்னா அப்படின்ட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட்ல வந்து நான் ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து நாங்கள் பூந்தமல்லியில இருந்து சினிமா வாய்ப்பு தேடுறதுக்காக சாலிகிராமம் வரணும். அப்போ என் ஃப்ரெண்டு சொல்லுவான், மச்சான் நம்ம சாலிகிராமத்தில் ரூம் எடுத்துடலாம், அப்பதான் ஆடிஷன் சீக்கிரமா வரும், ஏதாவது கூப்பிட்டாங்கன்னா டக்குன்னு போயிட்டு அட்டன் பண்ண முடியும் அப்படிம்பாங்க. இன்னைக்கெல்லாம் வந்து அது கிடையாது. இன்ஸ்டாகிராம்ல இருக்கியா அப்படின்னு தான் பாக்குறாங்க. கண்டிப்பா சாலிகிராமலையுமே நிறைய பேர் இருக்காங்க, கூப்பிட்டு வாய்ப்பு கொடுங்க. இதை வந்து ஒரு ரெக்வெஸ்டா கேட்கறேன். இன்னைக்குமே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு என் கண்ணு முன்னாடி பார்த்துக்கிட்டே இருக்கோம். நாங்க ஒவ்வொரு நாளும் பார்த்துக்கிட்டே இருக்கோம். கண்டிப்பா அவங்களுக்கும் கொடுங்க, இவங்களுக்கும் கொடுங்க, கஷ்டப்படுறவங்களுக்கும் வாய்ப்பு கொடுங்க. அந்த ஒரு விதத்துல எனக்கு கொடுத்துருக்காரு ஒரு வாய்ப்பு. கண்டிப்பா நல்லா யூஸ் பண்ணியிருக்கோம். எங்க டீம் எல்லாருமே யூஸ் பண்ணியிருக்காங்க. வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர், டைரக்டர் சார், அப்புறம் கூட எல்லாரும் பிரிச்சு பார்க்க முடியல. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. பத்திரிகையாளர்கள், ஊடக சங்கங்கள் எல்லாருமே சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. மக்கள் நீங்களும் வந்து தயவு செஞ்சு தியேட்டர்ல பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. வாழ்த்துக்கள். அடுத்ததாக இந்த படத்துல காஸ்டியூம் டிசைனரா ஒர்க் பண்ணிருக்கக்கூடிய லாவண்யா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். லாவண்யாக்கு ஒரு கைத்தட்டல் தரலாமே சிட்டி ஃப்ரெண்ட்ஸ்? சிட்டிக்கு மட்டும்தானா? வாழ்த்துக்கள் லாவண்யா. அடுத்ததாக யாது மரியான் படத்தை வந்து கொடுக்கணும் அப்படின்னா அவங்க வந்து முதல்ல எந்த டென்ஷனும் இல்லாம ரிலாக்ஸ் மோட்ல இருந்தாதான் இப்படி ஒரு சைக்கோ த்ரில்லரை வந்து ரெடி பண்ணி நமக்காக கொடுக்க முடியும் அப்படின்னு தான் சொன்னோம். நமக்கு ஒரு விஷன் இருக்கும், ஐடியா இருக்கும், ஓகே, அதை வந்து அப்படியே கொண்டு வரதுன்றது ரொம்ப டஃப்பானது. அதுவும் டைரக்டர் பார்த்தா ரொம்ப அமைதியானவராக இருக்கார் அப்படின்னா பயங்கரமா வேலை வாங்கக்கூடியவர் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்படிப்பட்ட ஒருத்தருடைய அந்த தாட்ஸை வந்து விஷுவலாக கொண்டு வந்து படம் பார்க்கக்கூடிய அத்தனை பேருக்குமே வந்து அந்த படம் பார்த்தோன்ற மனநிறைவை கொடுக்கறது ரொம்ப ரிஸ்கியான ஒரு விஷயம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்க்ளூசிவா அதை ரொம்ப சிறப்பாக நம்மளுடைய தினேஷ் அவர்கள் பண்ணியிருக்காரு அப்படின்ற நம்பிக்கையில படத்துடைய டிஓபி திரு எல் தினேஷ் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் வந்திருக்கும் பெரியவர்களுக்கும் இங்கே வந்திருக்கும் மீடியா மக்களுக்கும் இதை டிவிலேயோ ஃபோன்லேயோ பார்க்குற ஆடியன்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். எனக்கு பேசலாம் தெரியாது, இது மட்டும் தான் தெரியும், என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இந்த படத்தில் ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல படம் பண்ணணும்னு ட்ரை பண்ணுவோம்ல, அந்த மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கிற டைமில் டைரக்டர் வந்து இப்படி ஒரு கதை சொன்னார். நல்லா வந்திருக்குன்னு நம்புகிறோம். நீங்கள் எல்லாருமே பார்த்துட்டு சொல்லுங்கள். இதுக்கு மேலே என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. நன்றி, வணக்கம். தேங்க்யூங்க, வாழ்த்துக்கள். அடுத்ததாக படத்துடைய பாடலாசிரியர் கௌதமி அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். வணக்கம். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் மூவி. டைரக்டர் வந்து ஃபோனில் தான் படத்தோட டீம் சொன்னாங்க. என்னோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டியில் ஃபஸ்ட் டைம் எழுதியிருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. நான் பேசுறதை விட என்னுடைய பாடல் வரிகள் பேசும் பாடும் அப்படின்ட்டு போயிட்டாங்க. தேங்க்யூங்க. அதுக்கப்புறம் இப்படி ஒரு படத்தை கொடுத்துருக்க எடிட்டரை வந்து கையெடுத்து கும்பிடணும் அப்படின்னு தான் சொல்லணும்.
அதுக்குள்ள ஒரு மாற்றம். ஸோ எடிட்டரை வந்து நம்ம சந்திக்கிறதுக்கு முன்னாடி பாடல்களுக்கு போயிட்டு வந்துடலாம். ஏன்னா ஒரு பாடலையும் நம்ம பார்த்தோம், அப்படியே ஒரு மென்மையான ஒரு இசையை வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் படம் முழுக்க வந்து அந்த த்ரில்லர் மியூசிக்கையும் அது சார்ந்த ஒரு இசையுமே கொடுத்து வந்து நம்மளை உண்மையிலேயே வந்து ஓகே சூப்பரான ஒரு மியூசிக் டைரக்டர் அப்படின்ற பெயரை வந்து படம் ரிலீஸ் ஆன பிறகு நிச்சயமாக அவருக்கு வந்து பெறுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட வாழ்த்துக்களோட இசையமைப்பாளர் திரு தர்ம பிரகாஷ் அவர்களை அன்புடன் பேசுமாறு அழைக்கிறோம். மேடையில் அமர்ந்திருக்கும் திரைச்சாம்பவன்களுக்கும் மற்றும் ஊடகவியலாளர்களுக்கும் என்னோட வணக்கம். யாதும் அறியா இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, ஒரு சின்ன மூமெண்ட்டில் ஆரம்பித்து ஒரு பெரிய லெவலில் இந்த படம் முடிஞ்சிருக்கு. உண்மையாகவே நல்லா வந்திருக்கு படம். படத்தில் பாடல்கள்னு பார்த்தீங்கன்னா 3 பாடல்கள் தான் இருக்குது. ஸோ ரொம்பையும் பாடல்கள் போட்டு போர் அடிக்க விரும்பலன்னு டைரக்டர் பண்ணியிருக்காரு. பாட்டு நல்லா வந்திருக்கு. மற்றபடி சொல்லணும்னா டைரக்டர் எல்லாத்தையும் உங்களுக்கு விளாவாரியாக சொல்லுவார். நன்றி. சங்கத்தின் தலைவர் திரு விஜயமுரளி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். இந்த தருணத்தில் உங்களை கௌரவப்படுத்திட்டு நிகழ்ச்சியை துவங்கலான்ட்டு சார். மற்றும் PRO சங்கத்தின் கௌரவ தலைவராக இருக்கக்கூடிய திரு டைமண்ட் பாபு சார் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். பதிலே கிடையாது. திரு தியாகராஜன் சார் அவர்கள் PRO சங்கத்தின் தலைவர் திரு விஜயமுரளி அவர்களையும் கௌரவ தலைவர் திரு டைமண்ட் பாபு அவர்களையும் மரியாதை செய்கிறார்கள். திரு சிங்காலவேலு சார் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். இங்க பாருங்க சார்.